எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். மதுரைக்கு போலாமா குழந்தைங்களா? மதுரைக்கா, பர்மாக்கா, ரமணி கிடைப்பானா கிடைக்க மாட்டானா ஒன்னும் புரியலல்ல. சரி, பரவாயில்ல. அத்தியாயம் 18 கேட்க தயாராகுங்க. அத்தியாயம் 18. அவன் யார்? அன்னிக்கு காலையில 10 மணி இருக்கும். காஞ்சிபுரத்து தெருவுல ஒரு பையன் தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தான். அவன் கையில ஒரு பொட்டணம் இருந்தது. ஓடுற வேகத்துல கையில இருந்த பொட்டணம் அவிழ்ந்து உள்ள இருந்த 4 பட்டுப் புடவை ஒண்ணு பின்னாடி ஒண்ணா தெருவுல விழுந்துச்சு. கீழே புடவை விழறத பார்த்ததும் அவன் ஓட்டத்தை நிறுத்தினான். கீழே குனிஞ்சு அந்த புடவைய எடுத்தான். அப்போ, "டேய் திருட்டு பயலே!" அப்படிங்கிற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவனை நோக்கி வந்துட்டு இருந்தாரு ஒரு போலீஸ்காரர். போலீஸ்காரர் அவன் கிட்ட வந்து அவன் கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. "டேய், இதெல்லாம் எங்க திருடுன?" அப்படின்னு அவனை மிரட்டினாரு. "என்ன திருட்டா? ஐயோ, என்னையா திருடுங்கிறீங்க? அந்த பழக்கமே என்கிட்ட இல்லையே." "டேய், என்னடா நடிக்கிற? நடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட உன் புழுகு முட்டைய அழுத்து விடு." இப்படி சொல்லிக்கிட்டே புடவையெல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த பையனை பிடிச்சு இழுத்தாரு போலீஸ்காரர். "ஐயோ, நான் திருடலையே, சத்தியமா நான் திருடல. நடந்ததை கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க." அப்படின்னு கதறினா அந்த பையன். போலீஸ்காரர் அவன் பேச்ச கேட்க தயாராவே இல்ல. அவனை பிடிச்சு பலவந்தமா இழுத்தாரு. இதுக்குள்ள அவங்க 2 பேரையும் சுத்தி பெரிய கும்பல் கூடிடுச்சு. அந்த சமயம் எதிரில இருந்து ஒரு மோட்டார் கார் வந்தது. கூட்டம் வழிய மறைச்சிட்டு இருந்ததுனால அந்த கார் அங்கேயே நின்னுடுச்சு. கார் நின்னதும் உள்ள இருந்து ஒரு மனிதர் இறங்கி வந்தாரு. வேடிக்கை பார்க்கறதுக்காக அவர் கும்பலுக்குள்ள புகுந்து போனாரு. கும்பல் நடுவுல போலீஸ்காரர் பட்டுப் புடவையோட நிக்கிறத பார்த்ததும் அவர் திடுக்கிட்டாரு. உடனே அவரு முண்டி அடிச்சுக்கிட்டு போலீஸ்காரர் கிட்ட போனாரு. "ஏய்யா, இந்த புடவையெல்லாம் எப்படி இங்க வந்தது?" அப்படின்னு கேட்டாரு. "எப்படி வந்ததா? இதோ இந்த திருட்டு பைய அமுக்க பார்த்தான். நானா விடுவேன்? உடும்புப்படியா பிடிச்சிட்டேன்ல." அப்படின்னு பெருமையா சொன்னாரு போலீஸ்காரர். உடனே அந்த பையன் அந்த மனிதரை பார்த்து, "ஐயா, நல்ல சமயத்துல நீங்க வந்தீங்க. உங்களுக்கு தான் உண்மை புரியும். அந்த மண்டபத்துல நீங்க இந்த பொட்டணத்தை மறந்து வச்சுட்டு மோட்டார்ல ஏறிட்டீங்க. அப்போ தற்செயலா நான் இத பார்த்தேன். உடனே சார்னு கத்திக்கிட்டே உங்ககிட்ட பொட்டணத்தை பத்தி சொல்ல வந்தேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்க விரும்பாம போயிட்டீங்க. ஆனாலும் நான் விடாம பொட்டணத்தை எடுத்துக்கிட்டு காரை பின்தொடர்ந்து ஓடி வந்தேன். எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துடணும்னு தான் வேகமா வந்தேன். வழியில முடிச்சு அவுந்து புடவையெல்லாம் விழுந்துடுச்சு. நல்லது செய்ய போக இப்படி பொல்லாப்பு வந்துடுச்சே." அப்படின்னு கண் கலங்க சொன்னான். இத கேட்டதும் அந்த மனிதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பார்த்தாரு. அவரோட மனைவி, 5 வயசு பொண்ணு, 3 பேரும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு எதிர இருக்கிற மண்டபத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மோட்டார் காரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க எதிர்பார்த்த கார் வந்துருச்சு. உடனே அவங்க 3 பேரும் கார்ல ஏறிக்கிட்டாங்க. கார் புறப்பட போகும்போது தான் அந்த பையன் சார்னு கத்திக்கிட்டே கிட்ட ஓடி வந்தான். அவன் பிச்சை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு, "போடா வேலையத்தவனேன்னு" அவனை ஏசிட்டு டிரைவரை பார்த்து "போ" அப்படின்னு அவர் உத்தரவிட்டாரு. கார் வேகமா பறந்து போச்சு. ஆனாலும் சாருங்கிற குரல் மட்டும் கொஞ்ச நேரம் பின்னாடி கேட்டுக்கிட்டே இருந்தது. காருக்குள்ள இருந்த யாருமே திரும்பி பார்க்கல. அந்த பையன் பொட்டணத்தை குடுக்கதான் சார்னு கத்தினாங்கிறது இப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. உடனே அவர், "அடடா, ஆமாம் தம்பி, உன் மேல தப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை பார்த்து, "ஐயா போலீஸ்காரரே, பையன் சொல்றதெல்லாம் உண்மை. என் சம்சாரம் மண்டபத்துல ஒரு தூணுக்கு பக்கத்துல இந்த பொட்டணத்தை வச்சிருந்தா. கார் வந்ததும் அவசரத்துல அத அவ மறந்துட்டா. எனக்கும் ஞாபகம் இல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஞாபகம் வந்தது. உடனே காரை திருப்பிக்கிட்டு வந்தோம். இந்த பையன் மேல குற்றமே இல்ல. குற்றமெல்லாம் எங்க மேலதான்" அப்படின்னாரு. பெரிய கேஸ் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த போலீஸ்காரர் முகத்துல அசடு வழிஞ்சுது. பேசாம புடவைய அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து நழுவிட்டார். உடனே கூட்டமும் கலைய ஆரம்பிச்சுது. அந்த மனிதர் பையனை பார்த்து, "தம்பி, நீ இதுக்காக இவ்ளோ தூரம் ஓடி வந்திருக்க. பாவம், உன்னை போய் திருடன்னு சொன்னாரே அந்த போலீஸ்காரர். நல்ல காலம், உன் கையில கிடைக்காம இருந்தா இதோட கதி என்ன ஆயிருக்குமோ. 4 புடவையும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகுது. நான் உன்னை பிச்சைக்காரன்னு நினைச்சு விரட்டிட்டேன். அப்படி இருந்தும் நீ எங்களுக்கு நல்லது பண்ண முன் வந்த. உண்மையிலேயே நீ நல்ல பையன்பா. சரி வா, கார்ல நீயும் ஏறிக்கோ. எங்க உறவினர் வீடு 4வது தெருவுல இருக்கு. அங்க போய் பேசலாம்." அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு கார் கிட்ட வந்தாரு. கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட மனைவி கிட்ட நடந்ததையெல்லாம் சுருக்கமா எடுத்து சொன்னாரு. அத கேட்டதும், "பாவம், நல்ல பையன்" அப்படின்னாங்க அவரோட மனைவி. "அட, இந்த அண்ணா நல்ல அண்ணாதான்" அப்படின்னு சொன்னா அந்த குட்டி பொண்ணு. அந்த மனிதர் யாருங்கிறது தெரிய வேணாமா? அவரோட பெயர் சிர்சபேசன். அவரோட மனைவி பெயர் காமாட்சி அம்மாள். பொண்ணோட பேரு மாலதி. அவங்களோட சொந்த ஊரு மதுரை. சிர்சபேசனுக்கு பர்மாவுல ஏராளமான சொத்து இருக்கு.
2வது உலக யுத்தத்துக்கு முன்னாடி அங்க இருந்து நெறைய பணம் வந்துட்டு இருந்தது. ஆனா யுத்தம் நடந்தப்போ பணம் வர வழியில. யுத்தம் முடிஞ்ச அப்புறமும் பர்மா நாடு சுதந்திர நாடாயிட்டதுனால இந்தியர்கள் அங்க இருந்து முன்ன மாதிரி பணத்த கொண்டு வராதபடி பர்மா சர்க்கார் செஞ்சுட்டாங்க. மாதா மாதம் ரூ. 40 அனுப்பலாம். அதுக்கு மேல அங்க இருந்து அனுப்ப முடியாதுன்னு உத்தரவு போட்டாங்க. பர்மாவுல ஏராளமான வீடு, நிலம், நெறைய பணம் எல்லாம் இருந்தும் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியலையேன்னு சிர்சபேசன் எண்ணினாரு. கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாரு. குடும்பத்தோட பர்மாவுக்கு புறப்பட்டு போய் அங்கேயே கொஞ்ச காலம் இருக்கறதுன்னு முடிவு பண்ணாரு. அயல் நாட்டுக்கு போறதுன்னா பாஸ்போர்ட் வேணும்ல. ஆனா பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண சென்னைக்கு திரும்பும்போது காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. அங்க அவங்களோட நெருங்கின உறவினர்கள் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகள வாங்கிக்கிட்டு மதுரைக்கு போக தீர்மானிச்சாங்க. அன்னிக்கு காலையில உறவினரோட கார்ல புறப்பட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு பட்டு வியாபாரி வீட்டுக்கு வந்தாங்க. அங்க இறங்கிட்டு ஏதோ ஒரு வேலையா காரை அனுப்பி வச்சாங்க. புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எதிர இருக்கிற மண்டபத்துல காத்திருக்கிறதாவும் 10 மணி சுமாருக்கு காரை கொண்டு வரும்படியும் டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்பினாரு சிர்சபேசன். அப்படியே 10 மணிக்கு கார் திரும்ப வந்தது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு காத்துட்டு இருந்த சிர்சபேசன் குடும்பம் கார்ல ஏறினாங்க. ஆனா அவசரத்துல மறந்து வச்சுட்டு போன புடவ பொட்டணம் தான் அந்த பையன் மூலமா இப்போ கிடைச்சுது. பட்டு புடவைய காப்பாத்தி கொடுத்த பையனை மோட்டார்ல ஏத்திக்கிட்டு உறவினர் வீட்டுக்கு போனாரு சிர்சபேசன். அங்க போனதும் அவனை பத்தின முழு விவரங்களையும் அவன்கிட்ட இருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பையன் யாரு குழந்தைங்களா? வேற யாரும் இல்ல, ரமணி தான். ஆமா, ரமணியே தான். ரமணி எப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தான்? நாடக சபா முதலாளி அவன் பட்டு துணிய திருடிட்டதா சொல்லி வெளிய புடிச்சு தள்ளினார்ல, அன்னிக்கே சென்னைய விட்டு அவன் புறப்பட்டுட்டான். கால் போனபடி நடந்தான். நடந்தான் 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 நடந்துகிட்டே இருந்தான். நல்லா இருட்டிடுச்சு. அதுக்காக அவன் நிக்கல. நல்ல பசி எடுத்தது. எதுவும் சாப்பிடல. ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு பணமும் இல்ல. ராத்திரி முழுக்க சாப்பிடாம நிக்காம நடந்துகிட்டே இருந்தான். விடியற சமயம் நாம எங்க இருக்கோன்னு நிமிந்து பார்த்தான். நேர்ல பெரிய பெரிய கோபுரம் தெரிஞ்சுது. இது எந்த ஊரா இருக்கும்னு யோசிச்சான். கொஞ்ச நேரத்துல அது காஞ்சிபுரம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிதான், நாம ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சு ஆறுதல் அடைஞ்சான். அப்போ அவனுக்கு நல்ல பசி. கையில காசு இருந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அப்போ ஒரு ஹோட்டல் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனே அந்த ஹோட்டலை நோக்கி போனான். தயக்கத்தோட ஹோட்டல் முதலாளி கிட்ட போய், ஐயா, நேத்து மத்தியானம் சாப்பிட்டது எனக்கு ஒரே பசியா இருக்கு. ஏதாவது வேலை கொடுங்க. செஞ்ச முடிச்சப்புறம் பசி தீர கொஞ்சம் பலகாரம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சினான். ரமணியோட பேச்ச கேட்டதும் ஹோட்டல் முதலாளிக்கு ஆச்சரியமா இருந்தது. எத்தனையோ பேர் நல்லா சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காமலே நழுவ பாப்பாங்க. சில பேர் கையில காசு இல்லாம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட வந்து, ஐயா, கையில தம்படி இல்ல, பசி ரொம்ப இருந்தது அதனால சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஏப்பம் விடுவாங்க. அவங்கள மாதிரி பண்ணாம வேலை கொடுங்க, செஞ்சு முடிக்கிறேன், அப்புறமா சாப்பாட கொடுங்க அப்படின்னு ரமணி கேட்டது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. உடனே அவர் ரமணிய பார்த்து, தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப களைச்சிருக்கிறதா தெரியுது. முதல்ல சாப்பிடு, வேலைய பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பந்தி கிட்ட ரமணிக்கு பசி தீர பலகாரம் கொடுக்க சொன்னாரு. 4 இட்லி சாப்பிட்டதுமே போதும்னு சொல்லி ஒரு கப் காஃபிய குடிச்சிட்டு ரமணி எழுந்திருச்சான். நேரா ஹோட்டல் முதலாளி கிட்ட போய், ஐயா, சாப்பிட்டுட்டேன், வேலை கொடுங்க, செஞ்சு முடிச்சிட்டு போறேன் அப்படின்னா. ஹோட்டல் முதலாளிக்கு ரமணிய வேலை வாங்க மனசில்ல. இப்ப வேலை ஒன்னும் இல்ல, வேலைக்காக நான் உனக்கு சாப்பாடு தரல, உன் நல்ல குணத்துக்காக தான் தந்தேன், போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொன்னாரு. ரமணி அவர்கிட்ட விடை வாங்கிட்டு கிளம்பினான். கொஞ்ச தூரம் போனதும் அவன் கண்ணுல வரதராஜ பெருமாள் கோவில் தென்பட்டுச்சு. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ராத்திரிலாம் நடந்து வந்ததுனால களைப்பா இருந்தது. அதனால கோவிலுக்கு எதிர இருக்கிற மண்டபத்துல ஒரு தூணுல சாஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கி போயிட்டான். தூங்கிக்கிட்டு இருந்த ரமணி கண் திறந்து பார்த்தப்போதான் சிர்சபேசன், காமாட்சி அம்மாள், மாலதி 3 பேரும் மண்டபத்துல நிக்கிறது தெரிஞ்சுது. மண்டபத்துல வித்த பொம்மைகளை வாங்கி மாலதி கை நிறைய வச்சுக்கிட்டு இருந்தா. சிர்சபேசன், இன்னும் கார் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல கார் வந்துடுச்சு. உடனே அவங்க வேகமா போய் கார்ல ஏறினாங்க. ஏறும்போது அவர் மண்டபத்துல மறந்து வச்சுட்டு போன புடவ பொட்டணத்தை தான் ரமணி எடுத்துக்கிட்டு காரை பின்தொடர்ந்து ஓடினான். வழியில போலீஸ்காரர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான். கடைசியில சிர்சபேசனால காப்பாற்றப்பட்டான். ரமணி தன்னோட வரலாறு முழுசையும் சிர்சபேசன் கிட்டையும் காமாட்சி அம்மாள் கிட்டையும் சொல்லிட்டு, நான் நாடக சபாவில பட்டு துணி திருடினதா முதலாளி குற்றம் சாட்டினாரு. இங்க நான் பட்டு புடவ திருடினதா போலீஸ்காரர் குற்றம் சாட்டுறாரு. அதனால பட்டுனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னா. பயப்படாத, நாங்க இங்க 4-5 நாள் இருப்போம். அது வரைக்கும் நீயும் இங்கேயே இருக்கலாம்
அப்படின்னு சொல்லி அங்க இருந்த உறவினர்கள் கிட்டயும் ரமணிய பத்தி சொன்னாரு சிர்சபேசன். அவங்களும் அவன் மேல இறக்கப்பட்டாங்க. 1, 2 நாள்லயே அவன் எல்லாரோட உள்ளத்தையும் கவர்ந்துட்டான். மாலதி கிட்ட அவன் ரொம்ப அன்பா இருந்தான். மாலதியும் அண்ணா அண்ணான்னு அவனை விட்டு பிரியாம எப்பவும் கூடவே இருந்தா. ரமணியோட அன்பையும் நல்ல குணத்தையும் பார்த்த சிர்சபேசனும் காமாட்சி அம்மாளும் 3வது நாளே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிர்சபேசன் காமாட்சி அம்மா கிட்ட, இந்த ரமணி எவ்ளோ அன்பா இருக்கான், மாலதி இடத்துல எவ்ளோ அன்பா இருக்கான், இவன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதே அபூர்வம். அதனால இவனையும் நம்ம பர்மாவுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நமக்கும் உதவியா இருக்கும், இவனுக்கும் அனாதைங்கிற எண்ணம் இல்லாம இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பர்மாவுல இருக்க முடியுமா? உதவி ஒத்தாசைக்கு யாராவது வேணும். ரமணி பையனா இருக்கிறதுனால பர்மா பாஷைய சீக்கிரமா கத்துக்குவான். வெளியில தெருவுல போய் வர உதவியா இருப்பான். மாலதிக்கும் இவன் இருந்தா சந்தோஷமா பொழுது போகும். அதனால ரமணிக்கும் ஒரு பாஸ்போர்ட்டை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னாரு. காமாட்சி அம்மாளுக்கும் அது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. ஆமா, அதான் சரி, அப்படியே பண்ணுங்க. ரமணியோட தங்கமான குணமும் மரியாதையான நடத்தையும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ரமணி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவனுக்கு ஒரே ஆனந்தமா இருந்தது. சரின்னு தலையாட்டினான். 4வது நாள் அவங்க ரமணிய கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு புறப்பட்டாங்க. அங்க சிர்சபேசனோட சித்தப்பா இருக்காரு. அவரை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில மதுரைக்கு திரும்பினாங்க. திருச்சியில ஒரு நாள் தங்கி இருந்தப்போதான் ரமணி மதுரநாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினான். ஆனா அதுல அவன் விலாசம் எழுதல. அந்த கடிதத்துல இருந்த தபால் முத்திரைய பார்த்துட்டு தான் ரமணி திருச்சியில இருக்கிறதா மதுரநாயகம் தீர்மானிச்சிட்டாரு. அப்பாடா! ஒரு வழியா ரமணிக்கு என்ன நடந்துச்சுங்கிற கதைய இந்த அத்தியாயத்துல கேட்டுட்டோம் இல்ல குழந்தைங்களா? இதுல இந்த காஞ்சிபுரம் பத்திலாம் வரும்போது எனக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா? நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனேன். அங்க பட்டு நெசவாளர்கள பார்த்தோம். பட்டு புடவைய எப்படி நெய்யறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்கள், அந்த கோவில கட்டின ராஜா இத பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மறுபடியும் ஒரு தடவை எனக்கு குழந்தைங்களெல்லாம் காஞ்சிபுரம் கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. நீங்களாம் என் கூட வரீங்களா? சபாஷ்! கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்புவோம். உங்கள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் பட்டு நெசவாளர்கள சந்திச்சு சில கோவில்களுக்கு போயிட்டு வரலாமா? ஹம். காஞ்சியில இருக்கிற காமாட்சி அம்மன் இதுக்கு அருள் புரியட்டும். சரி, அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.